இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் புள்ள வாழ்க்கையையும் கெடுத்துட்டீங்க, என் பொண்ணு வாழ்க்கையையும் நாசமாக்கிட்டீங்க. இன்னும் என்ன செய்யணும்? ஏங்க, உங்களுக்கும் எங்க குடும்பத்துக்கும் ஏதாவது முன்ஜென்ம பகையா? ஏங்க இப்படி எங்க குடும்பத்தை சீரழிக்கிறீங்க? அப்படிலாம் சொல்லாதீங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நாங்களும் நினைக்கிறோம். உங்க எல்லாரையும் பார்த்து பேசிட்டு எங்க மருமகளையும் கூட்டிட்டு போலான்னு தான் இங்க வந்தோம். மருமகளை கூட்டிட்டு போக வந்தீங்களா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. என் பொண்ணு உங்க வீட்டுக்கெல்லாம் வரமாட்டா. கிளம்புங்க. இப்ப போறீங்களா இல்லையா? தங்கச்சி, கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. பெத்தவங்கிற முறையில எங்க பொண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு. அதுக்காக தான் இந்த சீரெல்லாம் எடுத்துட்டு வந்தோம். தங்கச்சி, இதுவே உங்க வீட்டுக்கு நாங்க வர்றது முதலும் கடைசியுமா இருக்கும். தயவு செஞ்சு எங்க பொண்ணுக்கு செய்ய வேண்டிய சீரை கொஞ்சம் செய்ய விடுங்க. என்னது சீரா? எங்க லாரியில கொண்டு வந்துட்டு இருக்கீங்களா? எங்க லாரிய காணோம்? லாரியா? அதோ கையில கட்டப்பை இருக்கு பாரு, அதுதான் சீரு. லாரியில கொண்டு வந்து செய்யற அளவுக்கு இவங்க என்ன நம்மள மாதிரி வசதியான குடும்பமா? 3 வேளை கஞ்சிக்கு கஷ்டப்படுற அன்னாடம் காய்ச்சி சீரு கொண்டு வந்திருக்காங்களா? சீரு. அம்மா, வயசுல மூத்தவங்க நீங்க, வார்த்தையை விடாதீங்க. நாங்க கஞ்சிக்கே வழி இல்லாதவங்களா இருந்தாலும் யார் வீட்டு வாசல்லையும் போய் நின்னு எங்களுக்கு கஞ்சி ஊத்துங்கன்னு நாங்க கேட்கல. உங்களவுக்கு பணம் இல்லைனாலும் நாங்க தன்மானம் உள்ளவங்க. அப்போ எங்களுக்கு தன்மானம் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? அப்படி சொல்லல. அந்த அம்மா சொன்னதுக்கு நான் பதில் சொன்னேன், அவ்வளவுதான். உங்களோட உறவும் வேண்டாம், உங்களோட சீரும் வேண்டாம். எடுத்துட்டு போங்க எல்லாத்தையும். இங்க எடுத்துட்டு போ. ஐயோ, எடுத்துட்டு போங்க. எடுத்துட்டு போங்க. எடுத்துட்டு போங்க. சொல்லிக்கிட்டே இருக்க, கேட்க மாட்டீங்களா? பெரிய மனுஷன ஊருக்குள்ள சொல்லிக்கிட்டா மட்டும் பத்தாது. கொஞ்சமாச்சும் அதுக்கான குணத்தோட நடந்துக்கணுங்க. ஏய், யார பார்த்து என்ன பேசிட்டு இருக்க? என் புள்ள யார் தெரியுமா? நல்லா தெரியுது. மத்தவங்க கிட்ட நடந்துக்கிற விதத்திலேயே தெரியுது உங்க புள்ள யாருன்னு. எல்லாத்தையும் அள்ளிட்டு போங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க பொண்ணையும் அனுப்பிச்சு வைக்கிறேன். உங்க பொண்ணையும் ஒரு பையனையும் வச்சு எங்க குடும்பத்தோட நிம்மதியை கெடுத்துட்டீங்கல்ல. இதுக்கெல்லாம் கடவுள் உங்களுக்கு பெரிய கூலி கொடுப்பான். கடவுள் எல்லாருக்குமே பொதுவானவர் தாங்க. எங்க மேல தப்பு இருந்தா, நாங்க அநியாயம் பண்ணியிருந்தா அந்த கடவுள் எங்களுக்கு தண்டனை கொடுக்கட்டும். பாட்டி, போக கூடாது. விடுங்க, நான் போகணும். அங்கெல்லாம் போக கூடாது. அம்மா, பாப்பாவை விடுங்க கொஞ்சம். ஏமா இப்படி குழந்தைய வச்சு அநியாயம் பண்றீங்க? சம்பந்தி, உங்க பையன் ஆசைப்பட்டதால தான் இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. நாங்களா உங்க வீட்டுக்கு சம்பந்தம் பேச வரலையே. என் பொண்ணு வாழணும்னு உங்க வீட்டுக்கு வந்திருக்கா. அவளை வாழா விட்டு அனுப்புறேன்னு சொல்றீங்களே, இதெல்லாம் நியாயமா? அவ வாழ்க்கையில் இது வரைக்கும் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கா. அவ வாழ்க்கையை தயவு செஞ்சு கெடுத்துறாதீங்க. இது கடவுள் போட்ட முடிச்சுன்னு சொன்னா உன் பொண்ணு. அதே கடவுள் மேல பாரத்தை போட்டு இங்க இருந்து கிளம்புங்க. அம்மா, அம்மா. என்னதியா? சொல்லு. அம்மா, தாத்தா பாட்டி நம்ம வீட்டுக்கு வந்தாங்களா? இங்க இருக்கிறவங்க அவங்கள திட்டுறாங்கம்மா. வீட்டை விட்டு துரத்துறாங்கம்மா.
வா. எப்படிப்பா இருக்கீங்க? ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல. என்ன இதெல்லாம்? என்கிட்ட சொல்லியிருந்தா இதெல்லாம் வேண்டான்னு சொல்லியிருப்பேனே. என்னப்பா நீங்க ஏன் எனக்காக அசிங்கப்படுறீங்கப்பா? பரவாயில்ல விடுமா, அவங்க ஏதோ கோபத்துல பேசிட்டாங்க. அவங்க பையன் பண்ண காரியத்தால நம்ம குடும்பம் தான்ப்பா அதிகமா கஷ்டப்படுது. எனக்காக நீங்க யார்கிட்டயும் தலை குனிஞ்சு போக கூடாதுப்பா. என்னால அதை ஏத்துக்க முடியாது. சரி விடு, அழாத. ஏன்பா இதெல்லாம் பண்ணீங்க? நீங்க இருக்கிற கஷ்டத்துக்கு இதெல்லாம் ஏன் செய்யணும்? இங்க பாருமா, உன் கல்யாணம் வந்து இவ்வளவு பிரச்சனையில நடந்திருந்தாலும் உனக்குன்னு செய்ய வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குல்ல, அதை நாங்க செஞ்சுதானே ஆகணும். துளசி, உன்னை அவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்களா? அந்த வீட்ல இருக்கிற யாருமே உங்ககிட்ட நல்ல விதமா நடந்துக்கிறவங்க மாதிரி தெரியல. நீ வேணும்னா இப்பவே எங்க கூடயே வந்துரு. அம்மா, இனி அதுதாம்மா என் வீடு, இதுதாம்மா என் வாழ்க்கை. மா, இனி என் வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேம்மா. என்ன பத்தி நீங்க எல்லாரும் கவலைப்பட்டது போதும்மா. இனிமே அவங்க முன்னாடி வந்து நிக்காதீங்க. மத்தவங்க முன்னாடி நீங்க அவமானப்படுறத என்னால தாங்கிக்க முடியாதும்மா. என்னால தாங்கிக்க முடியாது. ஏய் லக்ஷ்மி, பாத்தியா என் பொண்ணு? கல்யாணம் ஆன உடனே பொண்ணுக்கு பக்கம் அதிகமாயிடுச்சு. ரொம்ப பொறுப்பா பேசுறா. இப்படிதாம்மா இருக்கணும். எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. என் பொண்ணுக்கு எவ்வளவோ பிரச்சனை வந்தாலும் அவ போராடி ஜெயிச்சிருவா. ஏய் லட்சுமி, பேசிக்கிட்டே மறந்துட்டு பாத்தியா? என் பொண்ணுக்கு பிடிக்கும்னு சமைச்செல்லாம் எடுத்துட்டு வந்தல்ல, ஆமாங்க, கொடுக்க வேண்டாமா? வா, கண்டிப்பா கொடுக்கணும். வா. ஆமா, வாமா, வாங்க, அங்க உட்காரலாம். வா. வாங்க.